இன்னொரு உதாரணத்தை சொல்லிடுறேன். ஏண்டா முக்கியமான சப்ஜெக்ட், நீங்க ஃபிக்ஹ விட்டீங்க வழிகட்டுறதுக்கே அதான் காரணம். இவங்க போட்ட விதையை பூரா விளைக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதே இதை வச்சுதான், ஃபிக்ஹ தரந்தாளத்துல வச்சான். வேற குரானை சொல்றதுல குறை, ஹதீஸுக்கு அர்த்தம் செய்யும் போது ஓடிடுறது. இந்த சட்டம் சொல்றது போது மட்டும் இந்த ஆளுக தன்னை பெரிய அறிஞர்களா காட்டி இருக்கிற அறிஞர்களை எல்லாம் மட்டம் தட்டுறதுனால நான் சொல்றேன் சகோதரர்களே, எப்ப இமாம்களுடைய இந்த கருத்து வேறுபாடுகள் எப்படி வந்துச்சு அதுக்கு அடிப்படையை சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா அதைத்துமுல் காயித, புகாரியுடைய ஹதீஸ், மலஞ்சலம் கழிக்க வரும்போது கக்குசுக்கு வந்தா ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா, கிப்லாவின் பக்கம் முகத்தை காட்டியோ முதுக காட்டியோ உட்காராதீங்க. வலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, கிழக்காகவோ மேற்காகவோ திரும்பி அமர்ந்துக்கங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கிழக்கு பக்கம் முகத்தை வைங்க அல்லது மேற்கு பக்கம் முகத்தை வைங்க. கிப்லாவின் பக்கம், இது மதீனாவில் உள்ள உங்களுக்கு சொன்னது வழங்குதா? என்ன இது முரணா தெரியுது? கிப்லா மேற்கு தானே இருக்குது, கிப்லா பக்கம் திரும்பாதீங்கன்னு சொல்லி போட்டு மேற்கு திரும்பிக்கங்கிறீங்களே. மதீனாவில் தெற்கு பக்கம் தான் கிப்லா. எங்க மதீனாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த பக்கம் கிப்லா இருக்கு, தெற்கு பகுதியில் கிப்லா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மேற்கு கிழக்காக நீங்க உட்கார்ந்துக்கங்க, தெற்கு வடக்காக உட்காராதீங்க. மலஞ்சலம் கழிக்கும் பொழுது தெற்காக வடக்காக நீங்கள் அமர வேண்டாம். ஒண்ணுக்கு ரெண்டுக்கு இருக்கும்போது மேற்கு கிழக்கா உட்காருங்க, கிப்லா முன்னுக்கு வரக்கூடாது பின்னுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது ஒரு ஹதீஸுங்க. இன்னொரு ஹதீஸ் வருது, அதே புகாரில இருக்குது, அது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த நான் சொன்ன ஹதீஸ் இது அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவிக்கிறாங்க, நான் மாடியில் ஏறி இருந்தேன், வீட்டுடைய மாடியில் அந்த கூரைக்கு மேலே ஏறி நின்றேன். என்னுடைய சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி. சகோதரி வீட்டுக்கு வந்தவங்க மேலே ஏறி நின்றேன். கீழே பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவின் பக்கம் முதுகை திருப்பி சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள பாக்குறேன், நான் இதுல கூரையில இருந்து பார்த்தேன், நபியை பார்த்தேன், கிப்லாவின் பக்கம் உங்க முதுகு இருந்து முஸ்தக்பில ஷாமி, சிரியா நாட்டின் பக்கம் முகம் இருந்துச்சு, அப்போ முதுகு கிப்லா பக்கம் இருந்துச்சு. இத பார்த்தேன். இப்ப இந்த ஹதீஸ் என்ன தெரியுது? மொதல் ஹதீஸ் கிப்லாவின் பக்கம் முதுகையோ முகத்தையோ காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த ஹதீஸ் சொல்லுது என்னங்க சொல்லுது? காட்டிக்கிறலான்னு சொல்லுது. ரெண்டுமே சஹீஹான ஹதீஸ், பலமான ஹதீஸ். என்ன செய்வீங்க? இங்கதாங்க அபு ஹனீஃபா என்ன சொல்றாரு, ஷாஃபி என்ன சொல்றாரு. அவங்க சஹாபாக்களை அனுமதி இருந்த காலத்தில் இருந்தவங்க, நற்சான்றிதழ் வழங்கப்பட்ட காலத்தில் இருந்தவங்க, அதனால அவங்க கருத்தை பார்த்தோம். சகோதரர்களே, இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முதல் ஹதீஸ் நமக்கு கட்டளையா சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணுக்கு ரெண்டுக்கு இருக்க போனா கிப்லா பக்கம் முகத்தையும் முதுகையை காட்டாதேன்னு நமக்கு கட்டளையா சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டாவது ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாட்டை காட்டுது, நபி இருந்ததாக வருது. நீங்கள் நம்மளும் சொன்னதை தான் எடுத்துக்கிறோம், அவங்க செஞ்சதை விட்டுருங்க. நமக்கு என்ன சொன்னாங்க அதை எடுங்க. திருப்பாத நீங்க திருப்பினீங்களான்னு கேட்காத, அது அவங்களுடைய செயல்பாடு. அங்க என்ன காரணம் இருந்துச்சு தெரியாது, அவங்களுக்கு என்ன தங்கடம் இருந்துச்சு தெரியாது. அல்ல மேல இருந்து இப்னு உமர் பார்த்தாரே, அவர் கூர்ந்து பார்த்தாரோ என்னமோ தெரியல, தலையை பார்த்து முடிவு செஞ்சிருக்கலாம், அவருடைய பார்வையில வித்தியாசப்பட்டிருக்கலாம், அல்லது வேற காரணங்கள் இருந்திருக்கலாம். உங்களுக்கும் நமக்கும் சொல்லப்பட்ட ரெண்டு ஹதீஸ்ல இந்த ஹதீஸை எடு, இது சிறந்ததுன்னாங்க ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரியா இல்லையா? சரிதானே? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி யோசிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, நபியுடைய சொல்லு நபியுடைய செயல் முரண்படாது, சொல்லு ஒன்று செயல் ஒன்று நபி செய்ய மாட்டாங்க. ஆகையினால ரெண்டையும் அனுசரித்து எப்படி எடுக்கணும்னு சொன்னா, கட்டடத்துக்குள்ள ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போனீங்கன்னா எப்படி வேண்டாலும் உட்காந்துக்க. ஏன்னா நபி வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அப்படி 4 சோருக்கு இடையில இருந்து நீங்க சிறுநீர் கழிக்கிறீங்க அல்லது மலஞ்சலம் கழிக்க போறீங்கன்னா உங்க வசதிப்படி உட்காருங்க. இப்னு உமர் சொன்னது மாதிரி
திறந்த மைதானத்தில் உட்கார்றீங்களா, அதை செயல்படுத்துங்க. சுவர் உடையில இல்ல, தடுப்பு இல்ல, வெட்ட வழியா போயிருக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க உட்கார்றீங்களா, அப்ப அந்த ஹதீஸ் அபூ அய்யூப் அன்சாரியுடைய ஹதீஸை பயன்படுத்தி கிப்லாவின் பக்கம் முகத்தையும் முதுகையை காட்டாதீங்க. 4 பக்கத்துல கட்டடத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா இந்த ஹதீஸை செயல்படுத்துங்க. எங்க சரியா இல்லையா? என்னங்க அதுவும் சரி இதுவும் சரியா? அப்ப ஏதோ ஒண்ணு சரி, யாருக்கு எதை பிடிச்சாங்களோ அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. சகோதரர்களே, இப்படித்தான் இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்தது. ஹதீஸ்களையும் குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் எடுத்து எறிஞ்சிட்டு சுய கருத்துக்களை அள்ளி தரல. அவங்களுக்கு தேவை என்னங்க வந்துச்சு? நீங்களும் நாமளும் குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு நான் புது சட்டம் சொல்லுவோமா? உமக்கும் நமக்கே அல்லாஹ்வுடைய தக்வா இருக்குதுன்னு சொன்னா அந்த இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டா சொல்லுவாங்க? குர்ஆன் ஹதீஸுக்கு சொன்ன விளக்கங்களாக இருந்தாங்க. நான் சொல்றேன்ல, சில ஆய்வுகள் பிடிக்காம போகலாம், சில ஆய்வு உங்கள்கிட்ட ஈடுபடாம போடலாம், சில கருத்துக்கள் உங்களுக்கு உடன்படாம போகலாம், அது வேற விஷயம். கருத்து வேறுபாடு வந்ததுல எந்த தவறும் இல்லை சகோதரர்களே. ஆகையினால ஃபிக்ஹுடைய சம்பந்தப்பட்ட எந்த கருத்து வேறுபாடு வந்தாலும் அதுக்கு இதுதான் அர்த்தம். நபியை பின்பற்றாம போறாங்கன்னு சொல்லாதீங்க. இன்னும் கேட்கிறவன் நபி எந்த மாதிரி சாவல பட்டம் வாங்கினார்னு கேட்கிறான், அதோட இருக்கிறான். அவனுக்கு விளங்குறதே இல்லை நபி ஏதோ பட்டம் வாங்கிட்டு வந்தது மாதிரி. சகோதரர்களே, விளங்காத நிலையில மக்களுக்கு மத்தியில் இப்படி தவறான கருத்துக்களை போட்டு தப்பெண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இந்த ஃபிக்ஹுடைய சப்ஜெக்ட் இதோட நான் முடிக்கிறேன். இது மாதிரி எந்த மசாலா வருதோ அதுக்கு இதையே நீங்க ஆதாரமா வச்சுக்கிறணும். ஒருத்தர் கேட்கிற, உமர் ரலியல்லாஹு காலத்தில் அதிகமாக தலாக் சொல்லும் பழக்கம் இருந்ததனால் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வேண்டுமானால் இதை தலாக் கூறியிருக்கலாமே தவிர நீங்கள் கூறுவது போல பெண்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதியை தவிர வேறொன்றும் இல்லை. கோபம்தான் தலாக் என்ற வார்த்தையை சொல்ல வைக்கும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கூறினால் பெண்ணின் வாழ்க்கை கெடாதா? அவர் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு? உமர் ரலியல்லாஹு 3 தலாக்க என்ன டாக்குனாரு? 3 தலாக்குன்னே சொன்னார். ஒரே இடத்துல 3 தலாக்கு விட்டா 3 தலாக்குன்னு சொன்னாங்க. இப்ப இந்த கூட்டம் என்ன சொல்லுது? அதை 1 தலாக்குன்னு மட்டும் வச்சுக்கங்க, 3 வைக்க வேண்டாம். அதுக்கு அவர் காரணம் சொல்றாரு. இந்த கேள்வி கேட்கிறவரு, உமர் ரலியல்லாஹு 3 ஆக்குனதுக்கு காரணம் அவங்க காலத்துல தலாக்கு சொல்றவங்க நிறைய இருந்தாங்க, அதை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி அவர் 3 வச்சுட்டாரு. உண்மையில அது ஒண்ணுதான், உண்மையில ஒண்ணுதான். ஹஜ்ரத் உமர் அதிகமா தலாக்கு விடுறாங்கிறதுக்காக வேண்டி அதை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி 3 ஆக்கிக்கன்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா? நீங்க பொம்பளைகளுக்கு துரோகமான சட்டம் உள்ள சொல்றீங்க. நம்ம சொன்னது மாதிரி 3 தடவை தலாக்கு விட சான்ஸ் இருக்குதே, நீங்க ஒரே தடவையில முடிச்சு போறீங்களா? கோவத்துல தானே இங்க தலாக்கு விடுறாங்க. என்னன்னா, நீ ரொம்ப அழகா இருக்கிற, உனக்கு தலாக்கு நான் சொல்லுவான். கோவத்துல சொல்றதே தலாக்கு, ஏன் சந்தோஷத்துல சொல்றதா? அது நீ ஏன் கோவத்துல புத்தியை இழந்த? கோவத்துல கத்தி எடுத்து குத்தினா இறங்காதா? கோவத்துல குத்திட்டு இறங்குறது இல்லையா? சட்டம் சொல்லுவியா? தத்துவம் என்ன பேசுறது? இங்க சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. 3 தலாக்கு ஒண்ணுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பலமான தெளிவான ஹதீஸ் சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்கறத விட இது சிறந்ததல்லவா? நான் கேட்கிறேன், ஒரு கால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தலாக்கு அதிகமா விட்டுருந்தாங்க, ஆகையினாலதான் உமர் சட்டம் போட்டாங்கிற வாதம் சரியா இருந்தா அவர் ஒன்னுதான் ஆக்கியிருக்கணும். அதை நிறைய பேர் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாவங்க. அதனால 3 தலாக்கு ஒன்னுதான் ஆக்கி சட்டம் போட்டிருக்கணுமே தவிர 3 ஆக்கின்னு ஏன் போடுறாரு அவரு? அவர் தான் போட்டாரு. மற்ற சஹாபாக்கள்லாம் வாளா இருந்தாங்களா? பேசாம இருந்துட்டாங்களா? அதனால மண்டையில இருக்கிறத இறக்குங்க, அந்த சரக்கை இறக்கி வச்சு நியாயமா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு படும். வெறும் அந்த போட்டு விட்டு அந்த சரக்கையே திரும்ப அசை போட்டோம்னு சொன்னா இப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் திரும்ப திரும்ப வரும். உண்மை அதல்ல, சத்தியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் விளக்கி கொடுக்கட்டும். பெண்கள் மேல பெரிய இவங்க அனுதாபமும் பச்சாதாபமும் பட்டு சட்டத்தை மாத்துறதுக்கு உங்களுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? நான் கேட்கிறேன், பெரிய கொடுமைங்க. எத்தனை பேருங்க அப்படி தலாக்கு விட்டாங்க? சதவீதம் எடுத்து பாருங்க. உங்க ஊர்ல எடுத்து பாத்தீங்கன்னா 1000ல் 1 இருக்குமா? அதுல தலாக்கு விடுற இல்லைங்க. வீணா சட்டத்தை போட்டு இந்த மாற்று மத சில பேர் இந்த எரிச்சப்பட்டவன் செய்யற மாதிரி இஸ்லாத்துல 4 கல்யாணம் முடிக்கிறான்னு நம்மள பேரை கெடுக்கிறான் பாருங்க. எவனாவது முடிச்சிருக்கானா? ஒன்ன கட்டிக்கிட்டே பெரும்பாடா இருக்குது.
4 கட்டுறவன். ஆனா அதை குறையா வச்சுக்கிட்டு அவன் சொல்றது மாதிரி என்னமோ வீட்டுக்கு வீடு தலாக்கு, நாட்டுக்கு நாடு தலாக்கு விட்டது மாதிரி இங்க எல்லா இடத்துல பார்த்துக்கிட்டு இவனை இருக்கிற சட்டத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு ஒரு தப்பான புறப்பக்கண்டா பண்றதை தவிர சத்தியம் இல்லை சோதரர். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்து தொழுகையில் கலந்து கொண்டதற்கான நபிமொழிகள் இருப்பதாக அறிகிறோம். மற்றும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் மரியம் அவர்கள் பள்ளியில் தங்கி அல்லாஹ்வை வணங்கியதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறான். அப்படி இருக்க நாம் நமது பெண்களை அல்லாஹ்வை வணங்க அவனது ஆலயத்தில் அனுமதிக்காமல் இருக்கிறோமே, இது சரியா? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் விளக்கவும். நல்ல கேள்விதான். பொம்பளைகளை பள்ளிவாசலுக்கு வர அனுமதிங்க. பல ஹதீசுகள்ல ரசூலுல்லாஹ் வந்து காலத்தில் பெண்கள் வந்து தொழுததாக இருக்குதான், இல்லாமல் அல்ல. நான் சொன்ன அந்த முரண்பட்ட பல ஹதீசுகள் இருக்கு பாருங்க, அதுல இதுவும் ஒண்ணு சோதரர். ஹதீஸ்ல நிறைய இருக்குது, இல்லாமல் அல்ல. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செயல்படுத்தினாங்க? இஸ்லாத்துல 2 வித காலங்கள் வந்துச்சு. முதலாவது ஒரு சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு. சாராயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் குடிச்சுக்கலான் இருந்துச்சு, தொழுகையில் வரும்போது மட்டும் விட்டுருன்னு இருந்துச்சு. படிப்படியா தடை செய்யப்பட்டுச்சு, முழுமையா அப்புறம் தடையாச்சு. சில சட்டங்கள் ஆரம்பத்தில் சலுகை இருந்துச்சு, போக போக தடை விதிக்கப்பட்டது. சில சட்டங்கள் ஆரம்பத்தில் கடுமையா இருந்துச்சு, போக போக சலுகை காட்டப்பட்டது. பெண்களுடைய விஷயத்திலும் ஆரம்பத்தில் சலுகை காட்டப்பட்டது. பள்ளிக்கு வாங்க, ஈதுகாக்கு வாங்க, துப்பட்டி இல்லாட்டி கூட பக்கத்து பொண்ணுக்கு கொடுத்துட்டு கூப்பிட்டு வாங்க. இதெல்லாம் மசாலா சட்டம் இருந்தது, ஹதீஸ்ல இருக்குது, இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் அல்ல. ஆனால் இது எந்த காலகட்டம் சொன்னா இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சவர்கள். பின்னால் போக போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிச்சாங்க, ஹிக்மத்தா தடை விதிச்சாங்க. நேரடியா தடை விதிச்சா பொம்பளை கோவிச்சுக்குருவாங்க, அதுக்கு மனங்கள் கெட்டு போயிடக்கூடாது. அதை ஒரு அனுசரணையோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசமாக அவங்களுக்கு படிப்படியாக விலைக்கு கொடுத்து பள்ளிகளில் வரதை விட்டு தடுத்தாங்க. அனுமதி அளிச்ச காலமும் இருந்துச்சு, அனுமதியை தடுத்த காலமும் இருந்துச்சு. இப்ப நாம என்ன சொல்றோம், இது அனுமதி கொடுத்த காலம் எது, தடுத்த காலம் எதுன்னு சொன்னா, சஹாபாக்களுடைய செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டது, கடைசி காலத்தில் அனுமதி தடுக்கப்பட்டது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக 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 அனுமதியை தடுத்துட்டதுனால பெண்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து தொழுவதுதான் அவர்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் காட்டியிருக்கக்கூடிய வழிமுறை. அதுலதான் அவங்களுக்கு அதிக நன்மை. இதை நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஹதீஸ் ஏராளமா இருக்குது, எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதுனால நான் சுருக்கமா சொல்றேன் சகோதரர்களே. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல கையில கம்பு வச்சுக்கிட்டு நிப்பாங்களாம். சில பெண்கள் வந்து மனமுரண்டா நாங்க வருவோம்னு சொல்லும்போது, இன்ஹ தகுன் ஹைரன் லஹுன்ன, போங்க இங்க இருக்காதீங்க, வீட்டுல போய் தொழுங்க, அதுதான் சிறந்தது. சஹாபாக்கள் எப்ப தடுப்பாங்க? நபியுடைய வழிமுறையை தெரிஞ்ச சஹாபாக்கள் நபி வழிக்கு முரணாகவா செய்வாங்க சகோதரர்களே? இல்ல சகோதரர்களே. ஒரு ஹதீஸை எப்பவுமே அவங்க எடுத்து சொல்ற பழக்கம் இருக்கு. அதுல இவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போயிருக்கிறாரு. அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம்லாம் பள்ளியாசல்ல தொழுதுகிட்டு இருந்தாங்களே, இவர் உம்மத்தை முஹம்மதியாவா உம்மத்தை ஈசாயியான்னு தெரியல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து இதை ஆதாரமா காட்டுங்க, அதை விட்டு போட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போயிட்டாங்களா? பெரிய கொடுமையான ஆதாரங்கள். வர்கஇ மஅர் ராக்கியின் இவர் சொல்ற ஆதாரம் அது. ஆண்களோடு சேர்ந்து நீங்கள் தொழுங்கள் அர்த்தம். பொம்பளைக்கு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னது. அப்ப ஆண்களோடு சேர்ந்து தொழுக சொல்லி பள்ளிக்கு வர சொல்லி இருக்கிறாங்களேங்கிற அர்த்தம் அவர் வைக்கிறார். ஆனா அவருக்கு மோசமான அர்த்தம் வருதுன்னு அவருக்கு தெரியல. அந்த இடத்துல ஆம்பளையோட சேர்ந்து நின்று தொழுங்கன்னு அர்த்தம். மாட என்ன அர்த்தம்? மஅர் ராக்கியின் நேரடி அர்த்தம் ஒப்பமா வைக்கிறதல்ல. அங்க பொருள் என்னன்னா, தொழுகையாளிகளுடனே நீங்களும் ஒருவராக மாறுங்கள்ங்கிற அர்த்தம். ஆம்பளையோட சேர்ந்து நின்று தொழுங்கிற அர்த்தம் அல்ல. தொழக்கூடியவர்களோட சேர்ந்து நீங்களும் தொழுகையாளியாக மாறுங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாம ஜமாத்தா போங்க பள்ளியாசல போய் நின்றுக்க, அதேங்க அனர்த்தம். அர்த்தத்தை இப்படி மாத்துறது முதவே போட்டு வச்சுட்டாங்க. அர்த்தம் அதுக்கு தகுந்த மாதிரி தெரியும். முதவே என்னமோ நிக்கிற மாதிரி பயம் இருக்குன்னா கருப்பா பார்த்தா எதுமோ நிக்குதுன்னு தெரியும், பக்கத்துல போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு நிழற்படங்கள் அது.
உம்மே ஹுமைதே சாயிதி பாருங்க, எப்படி இப்படி ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. நான் காட்டுறேன்ல தெளிவா, அப்படி சொல்லி காட்டுங்க பார்க்கட்டும். நான் என் மனைவியை கூப்பிட்டு பள்ளிக்கு வர சொல்றேன் இல்ல சகோதரர்களே. அப்படி இருந்துச்சுன்னா நாங்க ஏன் தடை செய்யறோம்? எதுக்காக நாங்க அதை போய் தடுக்கிறோம்? நபியுடைய கூற்றுல அனுமதி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆலிம்கள் ஏன் தடுக்கிறாங்க? தடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? உம்மு உமைதே சாயிதி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து தடை செய்யப்பட்ட காலத்துல வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வேண்டிக்கிறாங்க, நாயகமே தாங்க தடை செய்யறீங்க, எல்லாரும் பள்ளிக்கு வரக்கூடாது பெண்கள்ட்டு. ஆரம்ப காலத்துல வந்துகிட்டு இருந்தோம், இப்ப வேண்டான்னு சொல்றீங்க. எனக்கு உள் மனசு சொல்லுது உங்களுக்கு பின்னால நின்று தொழுகணும்ட்டு. உங்க ஜமாத்தை விட்டு போட்டு நான் தனியா தொழுறதுக்கு மனசு கேட்கல. உங்களுக்கு பின்னால் இருந்து தொழுகணும்னு என் மனசு விரும்புது, நாயகமே அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். நீளமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு ஹுமைத் உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன், எனக்கு பின்னால நிக்கணுங்க கூடிய ஆசைப்படுறதை நான் மதிக்கிறேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய வீட்டுடைய உள்பகுதியிலே தொழுவது எனக்கு பின்னால் மஸ்ஜிதே நபவியிலே தொழுவதை விட மிக மிக சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க வீட்டுடைய உள்பகுதியில, வீட்டுல முற்றம் இருக்கும், பெட் ரூம் இருக்கும், மர்ம பொருள் வைக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் இருக்கும். ஹதீஸ்ல முஹ்தங்கிற வார்த்தை வருது. மறைவான இடங்கள்ல நீங்க போய் நின்று தொழுது ஒதுங்கி இருந்து தொழுவது மஸ்ஜிதே நபவியில எனக்கு பின்னால ஏன் ஜமாத்தில் நின்று தொழுவதை விட சிறந்தது. அது இஸ்லாமிய பெண்மணிகள் ஹஜ்ரத் ஆயிஷா ஃபாத்திமாவுடைய பாரம்பரிய வள்ளல்கள். என்ன ஆனது தெரியுமா? ஒரு தடவை வேண்டுனாங்க, நபி சொன்ன உடனே வரலாற்றில் எழுதுறாங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பெண்ணுடைய ஜனாசா தான் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு, பள்ளிக்கே வரல. சகோதரர்களே, இது இஸ்லாமிய பெண்மணி நடைமுறைப்படுத்தினாங்க, விளங்கிக்கிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க சொல்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிடத்துல பெண்கள் அனுமதி கோரனா பள்ளிக்கு வர்றதுக்கு நீங்க அனுமதி மறக்காதீர்கள். வலா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித் அல் மசாஜித அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள் நபி சொல்லியிருக்கிறாங்கல்ல, ஏன் நீங்க எல்லாம் தடுக்கிறீங்க? இது எந்த காலத்துல சொன்ன ஹதீஸ்? வழங்கணுமா இல்லையா? சரி, இந்த ஹதீஸியா இருந்தாலும் முழுமையா சொல்றாங்களா? இல்லைங்க, எப்பவுமே அரக்கணர் தாண்டியே பழக்கம். ஹதீஸம் வெட்டுறது, ஹதீஸ ஒட்டுறது, ஃபிட்டிங்கு, கட்டிங்கு, செட்டிங்கு, இந்த ஆளுடைய பழக்கம் இது. ஹதீஸுடைய வார்த்தைகளையும் வாசகங்களையும் இது ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. ஆனா இந்த ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ் முழுமையா இருக்கக்கூடிய ஹதீஸ்ல முழு பாகத்தையும் சொல்லணுமா இல்லையா? அந்த ஹதீஸ்ல என்ன வருது? லா தம்னவு இமா அல்லாஹி அல் மசாஜித, பெண்கள் பள்ளிக்கு வருவதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள் சொன்ன நபி அந்த பாகத்தோட ஒட்டி பின்னால சொல்றாங்க, புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன, அந்த பெண்களுடைய வீடுகளிலே தொழுவதுதான் பள்ளிகளில் தொழுவதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த ஹதீஸுடைய பின்பகுதி அது. அப்ப நபி என்ன சொல்றாங்க? நீங்க தடுக்காதீங்க, தடுத்தீங்கன்னா ஏட்டாவோடமா நடக்கும், நான் தடுக்கிறேன்னு சொல்றாங்க. அதான அர்த்தம்? நீங்க தடுக்காதீங்க, நான் ஹிக்மத்தா தடுக்கிறேன், சட்டமா சொல்றேன், உபதேசமா சொல்றேன். அதே ஹதீஸுடைய பின்பகுதிங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வபுயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன, அவங்களுடைய வீடுகள் தங்கி இருக்கக்கூடிய பெட்ரூம்ல தொழுவது அவங்களுக்கு மிகச்சிறந்தது, சிறந்தது, சிறந்தது, நல்லது, நல்லது. என்ன சொல்லி இருக்கணும்? நியாயப்படி பார்த்தா பள்ளிகள்ல பெண்களை விட்டு தடுக்காதீங்க, பள்ளிகள் உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லி இருக்கணும். பள்ளிகள் சிறந்ததுன்னு சொல்லலையே, வீடு சிறந்ததுன்னு சொல்றாங்களே. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க தடுக்காதீங்க, புருஷன் தடுக்கலாம் கொஞ்சம் மாத்தி மாத்தி நடப்பாங்க. நபியா இருக்கிற நான் உபதேசமா தடுக்கிறேன், பள்ளிக்கு வராதீங்க, வீட்டுல தொழுங்கிறாங்க. சகோதரர்களே, சில பேர் இந்த வெளிரங்கத்தில் தடுக்காதீங்கன்னு சொன்னதுனால விட்டும் கூட வச்சாங்க. நபியுடைய சொல்ல வச்சு பெண்கள் கேட்கும் போது ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் ஆத்திகான்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க, வசீகரமான உருவம், ரொம்ப அழகான பெண்ணா இருந்தாங்க. சஹாபாக்கள்ல, சஹாபிய பெண்மணிகள்ல ரொம்பவும் அழகான பெண்மணியா இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணை கட்டிக்கிறதுக்கு போட்டா போட்டியெல்லாம் நடந்துச்சு, பல பேர் கட்டினாங்க. ஆரம்பத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகன் கட்டி இருந்தார். இந்த பெண்ணை கட்டினதுனால ஒரு யுத்தத்துக்கே போறதில்லை, அங்கே போய் ஷஹீதா போயிட்டா மனைவி இந்த மாதிரி அழகான மனைவியை விட்டுட்டு போறது மேட்டு. அது அபூபக்கர் பார்த்தாங்க, டேய் தலாக்கு விட்டாங்க.
இந்த பெண்ணுனால நீ உன்னுடைய ஜிஹாதுடைய அந்த தன்மையை இழக்கிற, தலாக் கூட வச்சாங்க. அடுத்து ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அலி பெண் கேட்கிறாங்க கட்டிக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் நடந்த நிகழ்வு. ஹஜ்ரத் அலி கேட்டவொன்னா அந்த பெண்மணி சொன்னாங்க, அபூபக்கருடைய மகனோட கட்டி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டேன், இனிமேல் அவருடைய நினைவாலேயே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவேங்கிறாங்க. கட்டிக்கிற தயாராகல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண் கேட்டு போனாங்க, கட்டிக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மறுத்துட்டாங்க. ஹஜ்ரத் உமர் பெண் கேட்டு போகும்போது 2 நிபந்தனை வச்சாங்க. உங்களை கட்டிக்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, மனைவி அடிப்பீங்க, என்னை அடிக்க கூடாது நீங்க. ஹஜ்ரத் உமர் தப்புக்கு விழுந்தா அது பெரிய ஆளு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஷத்துஹும் ஃபில் கலா, தீர்ப்புக்கல்ல அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி கடுமையா இருக்கக்கூடியவங்க தான் ஹஜ்ரத் உமர். அவங்க போய் கெட்டு போவாங்களாங்க. ஆச்சரியம்ங்க, ஆச்சரியம்ங்க. அல்லாஹு அக்பர். வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்க தெரியாதவங்க. மார்க்கம்னா மார்க்கம். இன்ன ஷைத்தான லயஹாஃபுக இப்னுல் ஹத்தாப், இப்னு ஹத்தாபே, உமருடைய ஹத்தாபுடைய உமரே, ஷைத்தான் உனக்கு ரொம்பவே பயப்படுறாண்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எந்த ஷைத்தானை சொன்னாங்களோ தெரியல, இப்போ உள்ள ஷைத்தான்களை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹு அக்பர். மா சலக மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜி. உமரே, ஒரு வழியில நீங்க ஒரு தெருவில் நடந்து போனா ஷைத்தான் அந்த தெருவில் வரமாட்டான், அடுத்த தெருவுக்கு தான் போவாண்டாங்க. அப்போ உங்களுக்கு சைத்தானுக்கும் ஆவாதுன்னு அர்த்தம் ஹஜ்ரத் உமருக்கு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா சைத்தான்களையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஹஜ்ரத் உமருக்கு சொன்னாங்க, நீங்க என்னை அடிக்க கூடாது ஒன்று, ரெண்டாவது எனக்கு பள்ளிக்கு நான் தொலை வருவேன், என்னை மறுக்க கூடாதுன்னாங்க. இப்போ ஹஜ்ரத் உமர் பார்த்தாங்க, ஒரு வகையில தள்ளக்கூடாது, சிறந்ததுன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, சரி இருந்துட்டு போட்டுன்னு கட்டிக்கிட்டாங்க. உமருடைய ஷஹீதானாங்க, ஷஹாதத்தாச்சு. அதுக்கு அடுத்து பெண் கேட்குறாங்க. அங்கே அரபுகள்ல பழக்கம்ங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் தான் ஒரு தடவை மனம், ஒரு தடவை முறிவு, முடிஞ்சு போகுது. அங்கே கல்யாணமும் ஒரு பொருள் இல்லை, தலாக்கு ஒரு பொருள் இல்லை. இவன் விட்டா அவன் கட்டுவான், அவன் விட்டா அவன் கட்டுவான். அங்கே இதுக்குள்ள கலாச்சாரம் அது ஒரு குறையாவும் கருதுறது அல்ல. அப்ப ஹஜ்ரத் உமருடைய ஷஹாதத்துக்கு பிறகு ஹஜ்ரத் ஸைத் பின் லவாம் நினைக்கிறேன், யாரா பேரு, ஜுபைர் பின் லவாம். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர். அவங்க கட்ட வர்றாங்க. பெண் கட்டவுன்னா அந்த மாதிரி சொல்லிச்சு, அதே நிபந்தனையை போட்டுச்சு. அடிக்கிற நிபந்தனை இல்லைன்னா அவர் அடிக்க மாட்டாரு. நான் பள்ளிக்கு போவேன், தடுக்க கூடாது. அந்த மாதிரி கட்டின ஆளுகள்லாம் பட்டு பட்டுன்னு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல தான் ஒருத்தர் கூட கட்டியிருக்க மாட்டான், ஏன்னா கட்டினவெல்லாம் தலையை போடுறான்னு போயிருப்பாங்க. சஹாபாக்கள்லாம் அந்த பழக்கம் இல்லை, அல்லாஹ்வை நம்பினவங்க. ஹஜ்ரத் ஜுபைர் கட்டிக்கிட்டாங்க. சரி பள்ளிக்கு போண்டா போங்கன்ட்டு சொல்லி சொல்லி பார்த்தாங்க. உபதேசமா சொன்னா அந்த பொண்ணு எடுக்கல. ஹஜ்ரத் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப வரலாற்றில் எழுதுறாங்க, இஷாவுடைய தொழுகையோ ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அந்த மாதிரி தொழுகை போகுது. ஹஜ்ரத் ஜுபைர் அங்கே போய் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க, ஒரு இருட்டான இடத்துல. இந்த அம்மா அந்த இடத்த கடந்து போகும்போது அந்த அம்மா முதுகுக்கு பின்னால் ஒரு அடி கொடுத்தாங்க. இருட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே அடி கொடுத்த உடனே அங்கே எடுத்த ஓட்டம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. பள்ளிவாசலுக்கு போல. அடிச்சது யாரு? கணவர். அந்த மாளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு யாரோ அடிக்கிறாங்கட்டு. பள்ளிக்கு அவர் தொழுது வீட்டுக்கு வந்தார். அந்த மாதிரி சொல்லிச்சான், காலை ரொம்ப கெட்டு போச்சு, இனிமேல் நான் மஸ்ஜிதுக்கு போக மாட்டேன். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் எப்படி திருத்தினாங்க பாருங்க, பெண்களை எப்படி வழிக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் தடை போட்டிருக்கிறாங்க பெண்கள் பள்ளிக்கு வர்றதை விட்டு, தடுக்கிறாங்க உபதேசமாக. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருந்தா கூட இப்ப தடுத்திருப்பாங்கன்னாங்க. தடையாகவே சட்டமாவே போட்டு தடுத்திருப்பாங்க. சகோதரர்களே, இத்தனை ஆதாரம் இருக்க நான் எப்படி பெண்களை பள்ளிக்கு வாண்டு கூப்பிடுறது, எப்படி சொல்றது சகோதரர்களே? இதனாலதான் தடை செய்யறோம். அல்லாஹ் அவங்களுக்கு சலுகையை கொடுத்திருக்கிறான். பள்ளிக்கு வராமையே ஜமாத்துடைய நன்மை கிடைக்குது. பள்ளிக்கு வராமையே அவங்களுக்கு அத்தனை சிறப்புகள் கொடுக்கப்பட்டத சலுகையை தடையாக இவங்க கற்பனை பண்ணி கொடுறாங்க சகோதரர்களே. நமக்கெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு சலுகை பள்ளியாச பக்கமே வந்திருக்க மாட்டோம். அப்படி தடையே இல்லாம வர மாட்டேங்கிறோம். அது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை. இது புள்ள இருப்பாங்க, யாரு கவனிக்கிறது?
சொந்தக்கார வருவாங்க, யாரு கவனிக்கிறது? தொழுக வந்துட்டா பெத்த பிள்ளைங்க இருப்பாங்களே, பேர பிள்ளைங்க இருப்பாங்க, அல்லது சொந்தக்காரங்க இருப்பாங்க, பத்துமித்திரர் இருப்பாங்க. அது காலத்தில் ஒத்து வருமா சகோதரர்களே? இதையெல்லாம் உணர்ந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக பெண்களை வருவதை விட்டும் தடை செய்தார். ஆகையினால எனது அருமை சகோதரிகள், உம்மு ஹுமைது சாயிதி ஒரே ஒரு உபதேசத்தில் எப்படி தன்னை கட்டுப்படுத்தினாங்களோ, வீட்டுடைய ஓரப்பகுதியில் இருந்து தொழுது ஜனாதா தான் வெளியே வந்துச்சு, பள்ளிக்கு வரமாட்டேன்னு சொன்னது மாதிரி என்னுடைய அருமை தாய்மார்கள் சகோதரிகள் நபியுடைய இந்த உபதேசத்தை ஏத்து செயல்பட வேண்டுமே அல்லாம போனவன் வந்தவன் சொன்னதுடைய விளக்கத்தில் ஏத்து தன்னுடைய ஆகிரத்தை கெடுத்துக் கொள்ளக் கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒருத்தர் நீண்ட கேள்வி எழுதியிருக்கிறார். அதுல சொல்லும் போது சொல்றாரு, குர்ஆன் இப்ப இருக்கிற அமைப்புல நபியுடைய காலத்துல இல்ல. நான் சொல்லக்கூடிய ஆதாரங்கள்ல அது ஒண்ணுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பொருள் இல்ல, நபி செய்யலங்கிறதுக்காக ஒதுக்குறதா இருந்தா இந்த குர்ஆனை கூட நம்ம ஒதுக்கணும். ஏன்னா இந்த குர்ஆன் நமக்கு கோர்வை செய்து கொடுத்தது, வரிசைப்படுத்தி கொடுத்தது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹலீஃபாக்களுடைய செயல்பாடுகளை ஏத்துக்கங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால தான் இந்த குர்ஆனையை நம்ம ஏத்துக்கிறோம். இல்லாட்டி நபி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு போனாங்களா? இப்படி பாகங்களை அடுக்கி வச்சு கொடுத்துட்டாங்களா? இல்லையே. குர்ஆனை பட்டையிலும் வேற, அதாவது தலைகளிலும் இலைகளிலும் எழுதப்பட்டிருந்த குர்ஆனை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் அபூபக்கருக்கு சொன்ன நேரத்தில் ரலியல்லாஹு அன்ஹுமா நாயகம் போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏராளமான காரிகள் ஆலிம்கள் ஷஹீதா போயிட்டாங்க, ஹாஃபிதுகள் இல்லாம போயிட்டாங்க. குர்ஆனை இழந்துருவோமோங்கக்கூடிய பயம் இருக்குது. மரமட்டைகள் எழுதி தூர தொலைகள்ல எங்கெங்கயோ கிடக்குது, துண்டு துண்டா கிடக்குது. சமுதாயத்துக்கு குர்ஆன் இல்லாம போயிடும். ஹலீஃபாவே இந்த குர்ஆனை ஒன்று திரட்டி கொடுங்க ஹஜ்ரத் உமர் அபூபக்கர்ட்ட கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி செய்யாததை நான் எப்படி செய்யட்டும்? அப்ப நபி செய்தலன்னு தெரியுது, எனக்கு சொல்றீங்க நல்ல காரியமா தான் தெரியுது, நபி செய்யலையே, நான் எப்படி செய்யட்டும் உமரே? ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, நான் திரும்ப 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 அபூபக்கருக்கு சொன்னேன். ஹலீஃபாவுக்கு சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இசைவை தெரிவிச்சாங்க. ஸைத் இப்னு சாபித் அழைச்சாங்க, இன்னும் பிற சஹாபாக்களுடைய டீம் அமைச்சாங்க. இந்த குர்ஆனை எல்லாம் ஒன்று சேர்த்து வருஷப்படுத்தி கொடுங்க. ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, மலையை தூக்கி அங்கிட்டு வைண்டா கூட எனக்கு லேசா இருந்திருக்கும், குர்ஆனை ஒன்று சேர்த்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஹஜ்ரத் அபூபக்கர் கொடுத்தாங்க, நான் செயல்படுத்தினேன். சகோதரர்களே, அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பல கிராத்தா இருந்தது, ஒரு கிராத்தாக ஆக்கி முடிவு செய்யப்பட்டது. யாரோ கூட கேட்டாங்களாம், கிராத்து 7 இருக்குது, அதை கொஞ்சம் ஓதி காட்டுங்கன்னு சொல்லி. கிராத்து 7ன்னு சொன்னா ஒரு வார்த்தையை பல வடிவங்கள்ல ஓதக்கூடிய பழக்கம் நபியுடைய காலத்துல இருந்தது. அது பல வடிவங்கள்ல இருந்தா இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து எல்லாம் கெட்டு போயிரும் ஓட்டு. எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரே ஒரு கிராத்தை, ஒரு குர்ஆனை மட்டும் நடைமுறைப்படுத்தினாங்க ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதுதான் உங்களுக்கு நமக்கு மத்தியில இப்ப இருக்கிறது. அந்த குர்ஆனை பத்தி தான் இந்த ஆளுக நசீருல்லாவுடைய காலத்துல இல்லையே. அதுல நம்ம அந்த அண்ணன் இருக்கிறாரு, அந்த அண்ணன் எழுதியிருக்கிறாருங்க, எழுத்து பிழைகள் குர்ஆன்ல ஜாஸ்தியா இருக்கு. கடக்கபோதி எங்க போறது பாருங்க, எழுத்து பிழைகள் குர்ஆன்ல இவர் திருத்த வந்திருக்கிறார். என்ன ஆகும் இது? இன்னைக்கு எழுத்து பிழை, நாளைக்கு கருத்து பிழை. சொல்லுவியா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரஷாத் இப்னு கலீஃபான ஒருத்தன் இருந்தான். அவன் தன்னை குர்ஆனுடைய ஆய்வுல இறங்கினான். அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் வாசிகள் என்று ஒரு கூட்டம் இருக்குது, ஹதீஸை மறுக்கக்கூடியவன், அது நீண்ட சப்ஜெக்ட். அவன் இதைத்தான் சொன்னான். அவன் ஒரு கண்டுபிடிப்பு போனான். கிறுக்குன்னு உலகத்துல நிறைய வந்திருக்கிறான். ஒரு ஆய்வு செய்யறது கொஞ்சம் நல்லா சொல்ல தெரிஞ்சுன்னா அவன் நபி மாதிரி ஆயிடுறது. இந்த ரஷாத் கலீஃபான்னு சொல்லக்கூடிய கபோதி ஒருத்தர் இருந்தான். கம்ப்யூட்டர்ல ஒரு பெரிய திறமசாலியா இருந்தான். அந்த கம்ப்யூட்டருடைய நாலேஜை வச்சு குர்ஆனை ஆய்வு செஞ்சு குர்ஆனுடைய எல்லா ஆயத்துக்களுமே 19ஆல வகுக்கிறதுக்கு தகுதியா இருக்குது. எந்த சூரத்தை எடுத்தாலும் 19ஆல வகுக்கலாம், அப்படி அமைச்சு கொடுத்திருக்கிறான். இதுல இருந்தே குர்ஆன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டங்கிற உண்மை தெரியுது. அவனுடைய ஞானத்துல அவன் சொல்லிட்டு, எனக்கு இந்த உண்மையை என் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்திருக்கிறதுனால நானும் ரசூலுன்னான். நானும் ரசூல் தான். சகோதரர்களே, நீ 19ஆல வகு, 29ஆல உன்னை யாரா வகுக்க சொன்னது?
வகுத்து போட்டு அதனால தன்னை ரசூலுங்க. அவன் சொல்றான் நபி காத்தமுன் நபி தான், கடைசி நபி, ஆனா கடைசி ரசூல் இல்ல. அவர் நபிக்கு கடைசியா இருக்கலாம், நான் ரசூல்னு தான் என்னை சொல்றேன், நபின்னு சொல்லல. ஜாக்கும் ரசூலும் முசத்திக்குன் லிமாமா, எல்லா பையனும் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுவான். சஹாபாக்களுடைய நடைமுறையை விட்டு ஒதுங்கணும், சாத்தான் வேதம் ஒதுங்குற கதை தான். அவமே குர்ஆன்ல ஆதாரம் காட்டுவான், அவமே ஹதீஸத்தை ஆதாரம் காட்டுவான். அதனால சொல்றோம், முன்னோர்கள் வழியில வாணி தடம் புரள மாட்டேன். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டத்தில் விவாதத்துக்கு போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மகனே விவாதத்துக்கு போற, எதை வச்சு நீங்க விவாதிக்க போறேன்னு கேட்டாங்க. அப்போ ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த துஆ இருக்குது, குர்ஆனுடைய ஞானம் இருக்குது, குர்ஆனுடைய விளக்கம் அதிகமாக வச்சிருக்கிறேன், குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு விவாதிச்சிருவேன். ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, அப்படி செய்யாதீங்க, நீங்க ரசூலுடைய சஹாபி, நபியுடைய வழிமுறை தெரியும், அந்த வழிமுறையை வச்சு விவாதிங்க. குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு விவாதிச்சீங்க, நீங்க ஒரு ஆயத்தை ஓதுனா அவன் ஒரு ஆயத்தை ஓதுவான், நீ ஒரு ஆயத்தை காட்டுவ, பொது ஜனங்களுக்கு முன்னால அவன் ஒரு ஆயத்தை ஓதி காட்டி போடுவான். நமக்கு சின்ன பிள்ளையில ஒரு தகவல் நடந்தது, ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ஒரு ஆள் ஒரு கூட்டம் இருந்துச்சு, இப்பவும் இருக்கிறாங்க. குர்ஆன்ல முத்தஷாபிஹ்ன்றே ஒன்றும் இல்லை. குர்ஆன்ல 2 விதமான ஆயத்து இருக்குது. சில ஆயத்துக்கு அர்த்தம் தெளிவா விளங்கும், சில ஆயத்துடைய அர்த்தங்களை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியாது, தெளிவுபட முடியாது. அந்த அர்த்தம் சட்டம் விளக்கமா தெரியக்கூடிய ஆயத்துக்கு பேரு முஹக்கமாத்துன்னு சொல்லுவாங்க. தெளிவான அர்த்தம் நம்மளால புரிய முடியாது, ஈமான் கொள்றது மட்டும்தான் நம்ம மேல கடமை, அர்த்தத்தை புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஆயத்துக்கு முத்தஷாபிஹாத்துன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாபி வ உஹரு முத்தஷாபிஹாத். குர்ஆன்ல 2 விதமான ஆயத்துக்களை இறக்கியிருக்கேன், ஒன்னு முஹ்கமாத், இன்னொன்னு முத்தஷாபிஹாத். தெளிவான அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஆயத்து முஹ்கமாத், விளங்கி கொள்ள முடியாத ஆயத்துக்கு பேரு முத்தஷாபிஹாத். அலிஃப் லாம் மீம் அர்த்தம் விளங்காது, என்ன விளங்குவான்? யாசீன் அர்த்தம் விளங்காது, காஃப் ஹா ஐன் சாத் அர்த்தம் விளங்காது. ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குதுன்னு வருது. அல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருக்கும் தெரியாது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கரங்கள், அல்லாஹ் அவர்களுடைய கரங்கள், அல்லாஹ்வுக்கு கை எப்படி இருக்கும் விளங்காது. யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதுஊன அலா சுஜூத், அவங்களுடைய கரண்டைக்கால் வெளிப்பட, அல்லாஹ்வுடைய கரண்டைக்கால், அல்லாஹ்வுடைய கரண்டைக்கால் எப்படி இருக்கும் தெரியாது. அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மீது உட்கார்ந்து இருக்கிறான், எப்படி உட்கார்ந்து இருக்கிறான்? சமணம் போட்டா அல்லது எண்ணெய் மாறியா விளங்குமா? விளங்காது. எதை அர்த்தங்கள் நேரடியாக விளங்கி எடுத்துக்கொள்ள முடியாதோ அதற்கு முத்தஷாபிஹாத்னு சொல்றதுக்கு. ஒரு கூட்டம் என்னச்சு, தத்துவம் பேசுற கூட்டம், குர்ஆன்ல முத்தஷாபியே இல்லை, எல்லாத்துக்குமே அர்த்தம் சொல்லலாம். என்னைய கூட அந்த கூட்டம் சொல்லிச்சு, நீங்க எங்க இயக்கத்தில் சேர்ந்து வாங்க, எல்லா ஆயத்துக்கும் அர்த்தம் தெரியுங்கிறான். நபி சொல்றாங்க அர்த்தம் தெரியாதுன்ட்டு, அல்லாஹ் சொல்றான் அர்த்தம் தெரிய முடியாது. இவங்க சொல்றாங்க செய்வான்ட்டு. ஒரு கூட்டத்தில் பேசுறாருங்க, ஈரோட்டில் நடந்த நிகழ்வு. அவர் பெரிய ஆலிமு, திறமையான ஆலிமு. அந்த கூட்டத்தில் இணைஞ்சிட்டதுனால குர்ஆன்ல முத்தஷாபிஹ்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசினார். ஆலிம்கள்லாம் போய் வாதிட்டோம்னா பெரிய வம்பு. நல்ல பெரிய ஆலிம் தான். அங்கே உள்ள ஒரு ஆளு, சாதாரண ஒரு ஆளு, தப்லீக்ல ஒருத்தர், தப்லீக்ல அதிகமாக ஈடுபாடு உள்ளவர். அவர் வந்தார், நான் சொல்றேன் குர்ஆன்ல முத்தஷாபிஹ் இருக்குதுன்ட்டு. ஆலிம்கள்லாம் பேக்கடிச்சிருக்கு, அவர் மட்டும் முன்னால குர்ஆன்ல முத்தஷாபிஹ் இருக்குதுன்னு வந்த உடனே இந்த ஆலிமுக்கே பதஷ்டை. ஏன்னா ஒரு பொதுமக்கள்ல உள்ள ஆளு, சாதாரண ஆளு, எங்க இருக்குதுன்னு கேட்டார். நான் சொன்னா ஏத்துக்கிறவியா? ஆதாரத்தை சொல்றேன், கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அந்த மனுஷன் உதூபிஹி முத்தஷாபிஹான்னு படிச்சான். குர்ஆன்ல சொர்க்கத்துடைய உணவை பத்தி சொல்லு வரும்போது அங்கே பழங்கள் ஒரு உருவமா இருக்கும், பல ரகமான சுவை இருக்கும்ங்கிற அர்த்தத்தில் அந்த முத்தஷாபிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதூபிஹி முத்தஷாபிஹா, குர்ஆன்ல முத்தஷாபிஹ் இல்லையா இருக்குதேனார். தலையை பிச்சுக்கிட்டாங்க, சொல்ல முடியல அந்த ஆலிம் சாவுக்கு. ஏன்னா அங்க இடத்துல முத்தஷாபிக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த முத்தஷாபியான ஆயத்து அல்ல அது. பொது ஜனங்க சொல்லிவிட்டான். அமீர் சா சொல்லிவிட்டார் பத்தியா, அமீர் சா மடக்கிட்டார்ட்டா, பதில் சொல்ல முடியல. முத்தஷாபிக்கு அந்த முத்தஷாபியுடைய ஆயத்துடைய அர்த்தமே இல்லை, சாதாரண ஆள் மடக்கி போட்டான்.
எதோ அவன் உள்ள ஆதாரம் நினைச்சு சொல்ல இவர் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எதிர்த்து போனார். இந்த மாதிரி குர்ஆனை நீ ஆதாரமா காட்டினா உன்னை மடக்கிடுவாங்க. நபியுடைய தோழரா இருக்கிறதுனால நபியுடைய வழிமுறையை ஆதாரமா காட்டுங்கன்னு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபதேசம் செஞ்சாங்க. சகோதரர்களே, நான் சொல்ல வர்றது இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுடைய வழிமுறையை எடுக்கலன்னு சொன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குர்ஆனையே தள்ள வேண்டியது வரும். ஹஜ்ரத் உமர் சொல்ல, அபூபக்கர் ஆரம்பிக்க, ஸைத் இப்னு சாபித் முயற்சி செய்ய, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒன்று திரட்டி கொடுக்கப்பட்டதா இந்த குர்ஆன். முற்றிலும் சஹாபாக்களுடைய காலத்தில் உருவாக்கி கொடுக்கப்பட்ட குர்ஆன். சஹாபாக்களுடைய செயல்பாடு நபியுடைய காலத்தில் இல்லைங்கிற காரணத்தினால ஒதுக்குறதா இருந்தா, 3 பாங்கல ஒரு பாங்க தள்ளுறதா இருந்தா, முத்தலாக்களை ஒதுக்குறதா இருந்தா, தராவிகளை ஒதுக்குறதா இருந்தா, அடிமை பெண்களை அமர்த்த விற்கிறதுல விஷயத்துல ஒதுக்குறதாக இருந்தா குர்ஆனையும் ஒதுக்கி, அப்புறம் உனக்கு இடம் கபிரிஸ்தான் இல்லை, சுடுகாடு தான் கொண்டு போயிருவோம். அதனாலதான் சொல்றோம், சஹாபாக்களை ஏத்துக்க அடிப்படை, அதுலயும் ஒட்டுமொத்தமான சஹாபாக்களுடைய செயல்பாடு சொல்றேன். அதனால இவங்கெல்லாம் சேர்ந்து பிரிக்கிறாங்க, குர்ஆனை வகுக்கிறாங்க, அதுல ஆதாரம் இருக்கு, இதுல பழைய இருக்குது, தப்பு இருக்குன்னு சொல்றவன் இது தஜ்ஜால்களுடைய கூட்டம். இது அவங்கள நம்ம உணர்ந்துக்கிறணும், இவங்களுடைய வழிகள் நம்ம போயிடக்கூடாது. ரசூலை போலுகிறோம் என்ற பெயரில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபடுகிற மௌலூதை ஓதலாமா? இதே கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் இதுக்கு முன்னாலேயே அதனுடைய விளக்கத்தை சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு பூ மாலை போடலாமா, தோரணம் கட்டலாமா அப்படிங்கிற ரீதியில் அவர் கேட்டு எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் சந்தோஷத்துடைய வெளிப்பாடு, சந்தோஷத்துடைய வெளிப்பாடு. வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா கருமாதிக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துருப்ப, தலையில துண்டை போட்டு மூலையில உட்காந்து அழுதுகிட்ட உட்காந்துருப்ப. அங்கேயே லைட்டு போடுற, ஆனா இத்தனை சீரியல் செட் போடுறியாப்பா? ஒரு சந்தோஷத்துடைய வெளிப்பாடு. வமை யுஅஸிம் ஷாயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய இறைவனுடைய சின்னங்களை யார் சங்கைப்படுத்துகிறாரோ அது இறையச்சத்துடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு நல்ல நாட்கள்ல பள்ளியில போடுறோம், நீ கூட்டம் நடக்கும்போது இத்தனை லைட் தேவையா? இப்ப நான் கேட்கிறேன், ஏன் போட்டிருக்க? இதுக்கு அனுமதி இல்லையா? நீ நடத்துற கூட்டத்தில் போடுறியா இல்லையா? மேடை எதுக்கு போடணும்? அலங்காரம் எதுக்கு? இது என்ன சட்டம்? இது உனக்கு ஒரு நியதி, எங்களுக்கு ஒரு நியதி. நபியை விட சந்தோஷகரமான நாள் என்ன இருக்கும்? தோரணம் கட்டினா என்ன? எங்க தடை செய்யப்பட்டுச்சு சொல்லு. தோரணம் கட்டக்கூடாது நீங்க வந்துச்சா? அட தடை செய்யப்பட்டிருந்தா சொல்லப்பா, தடைப்பட்டலாம். நபியுடைய காலத்துல இல்ல, அதனால தடை செய்யணும்னு சொன்னா நான் எப்பவும் சொல்றது, பள்ளியாசல்ல கக்குசே கட்டாத. நபியுடைய காலத்துல பள்ளியாசல்ல கக்குஸ் இருந்துச்சா? ஒதுவுக்கு உண்டான ஏற்பாடு இருந்துச்சா? நீ ஏன் ஒதுவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க? அந்த கால சூழ்நிலைப்பா. ஒது செய்து இங்க வந்தால் தொழுவிட்டுன்னு பண்ணிருக்கிறோம். நபியுடைய காலத்துல இல்ல, தப்புன்னா கட்டாதப்பா. மணரா கட்டாத, லெட்ரின் கட்டாத, ஒது செய்யறதுக்கு ஹவுஸ் கட்டாத, குழாய் போடாத. நபியுடைய காலத்துல இல்ல இது, அபூபக்கருடைய காலத்துல இல்ல இது, உமருடைய காலத்துல இல்ல இது. என்னத்துக்கு கட்டுற நீ? நபியுடைய காலத்துல இல்லங்கிறதுக்காக ஒதுக்கிறதா இருந்தா மார்க்கத்துல எதுக்கு முரண்படுதுன்னு சொல்லு, எந்த ஆதாரத்துக்கு இதுக்கு முரணா இருக்குதுன்னு சொல்லு, தடை செஞ்சிடலாம். வேண்டான்னு சொல்லல. சில சமயங்கள்ல கால சூழ்நிலைக்கு தக்கபடி நடக்க வேண்டியது சோதரர்களே. கால சூழ்நிலை இன்னைக்கு கூட்டம் போடுறோம், இப்படி ஒரு வைக்கிறோம், மைக்கு வைக்கிறோம், எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறோம், இதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறோம், தொலை தூரத்திலிருந்து ஆவலங்களை கூப்பிடுறோம், பேச வைக்கிறோம், காலத்துடைய கட்டாயத்தினால செய்ய. இது எதுக்கு முரண்பட்டுன்னு சொல்லி நம்ம விட்டு போடலாம். நான் சொல்றது எப்பவும் ஹதீஸ்ல வருது, நீங்க செருப்பை அணிந்து கொண்டு தொழுங்கண்டு ஹதீஸ்ல வருது. ஹதீஸ்னு சொல்றவங்க இப்ப அதுலயும் செயல்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகான யுஸல்லி ஹாஃபியம் வ முத்தனஇலன் அவ் கமா கால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அணிஞ்சும் தொழுதாங்க, செருப்பு இல்லாம வெறுங்காலோடும் தொழுதிருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல தொழுதிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது. அந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு நான் பள்ளிவாசல்ல செருப்பு போட்டு போக வேண்டாம் விடுவியா? போய் மேராபில் நிக்கிறேன், செருப்பு போட்டுக்கிட்டே நிக்கிறேன் விட்டுருப்பீங்களா? அப்ப ஹதீஸை காட்டுறோம், அது கால சூழ்நிலைக்கு தக்கபடி. அப்ப மண் தரையா இருந்துச்சு, எதையா ஒண்ணு சொல்லுவேன். மண்
மண் தரையா இருந்துச்சு, பூமியா இருந்துச்சு, செருப்பு போட்டுக்கிற அனுமதி கொடுத்தாங்க. சல்லு அலா நிஆலிக்கும் ரசூலுல்லாஹ் கட்டளையாவே சொன்னாங்க. யஹூதியெல்லாம் செருப்பு அணிஞ்சு தொழுவதை தடையாக நினைப்பாங்க, ஹராமா நினைப்பாங்க. நீங்க செருப்புக்களை அணிந்து தொழுங்கள் நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யஹூதிக்கு முரண்பட்டு நடங்கள்ங்க கூடிய கருத்தை சொல்றாங்கன்னா அப்ப முரண்பாடை காட்டுங்கிற அர்த்தம் தான். நீ இப்பவும் பள்ளியாசலுக்குள்ள போட்டு வர்றேன்டா அதவே கழட்டி அடிப்போமா இல்லையா? ஹதீஸை காட்டிட்டு உள்ள வந்தா விடமாட்டோம்ல. அதனால தோரணம் கட்டுறாங்க, கால சூழ்நிலை ஒரு கௌரவத்துக்கு உண்டான வழிமுறையா பாக்குறாங்க. ஆகையினால இதுல தடை இருக்குது, ஹதீஸ்ல இல்ல. இதை தடுத்து இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்னு சொல்லி தடுத்துடலாம். தடுக்கப்படலன்னு சொன்னா அதை செயல்படுத்துறதுல ஒண்ணு குறை இல்லை சகோதரர்களே. சந்தோஷத்துடைய வெளிப்பாடு. கல்யாண மாப்பிள்ளை புது துணி பொண்ணுன்னு என்ன இருக்கு? கல்யாண மாப்பிள்ளை என்ன அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அவர் மாப்பிள்ளையானது மாதிரி நினைப்பு வந்துடும். போடுறாரா இல்லையா? இப்ப இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் சொல்ல முடியுமா? சந்தோஷத்துடைய வெளிப்பாடு. நபி பிறந்ததுடைய நிகழ்வு உள்ள உண்டான சந்தோஷத்தும் மற்ற எல்லா சந்தோஷத்தோட மிகச்சது. அந்த நேரங்களில் அவங்க அலங்கரிக்கிறாங்க, அழகுபடுத்துறாங்கன்னு சொன்னா தெளிவான தடை இருக்குமே ஆனால் சொல்லுங்க, நிறுத்திக்கலாம். தடை இல்லை அப்படிங்கும் போது அதை அங்கீகரிக்கிறது கால சூழ்நிலையுடைய கட்டாயம் என்ற அடிப்படையில் அதுல எந்த குறையும் அல்ல. அதுல அப்புறம் அரபியில போல்ந்து பாடுறாங்களே, தமிழ்ல பாடினா என்ன? மௌலுதை பத்தி கேட்கிறார். இதெல்லாம் விதண்டாவாதமான கேள்வி. தமிழ் தெரியாத உருதுகாரங்க இருந்தா என்ன செய்வீங்க? இதான் அர்த்தம். புகழ்றது என்ன அதைத்தான் சொல்லணும். புகழ் தானே பாடுறாங்க. எத்தனை பேருக்கு சலவாத்துக்கு அர்த்தம் தெரியும்? விட்டுருவோமா? எத்தனை பேருக்கு அல்ஹம்து சூராவுக்கு அர்த்தம் தெரியும்? ஓதாம விட்டுருவோமா? ஓதுனால் நன்மை கிடைக்குது அப்படின்னு நம்புறது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றாங்கன்னு சொன்னாலே அதுவே ஒரு மரியாதைக்குரியதான். உனக்கு விளங்காம போனது விளங்குனவங்க விளங்கி படிக்கிறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்கன்னா அதனுடைய அருமை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு காரணமா சொல்லக்கூடாது. அது இந்த ஹஜ்ஜுக்கு போற ஆளுகளே சில பேர் கெடுப்பாங்க. இந்த சும்மா சும்மா ஹஜ்ஜுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு, ஏழைபாளைக்கு குமரு கொடுத்தாலும் உதவியா இருக்கும்னு கிளப்பிடுவான் பேரு. அவன் ஹஜ்ஜுக்கு போற குணமுள்ளவன் போய்கிட்டு இருந்தா விட்டுறணும். அவன் அதை நிப்பாட்டினோம்னா அங்கேயும் போக மாட்டான், இங்கேயும் தர மாட்டான். அந்த மேயிற மாட்டை நக்குற மாடு எடுக்கிறது மாதிரி இது. ஏதோ ஒரு நல்ல அமல் செய்துக்கிட்டு இருக்காண்டா, ஏன் அப்படி செய்யலாமேன்னு ஒன்ன போட்டு அதையும் எடுத்து இதையும் எடுத்து ஆக்கி போடுற மாட்டேன் தான். அதுல ஓதலாமே, இப்படி ஓதலாமே. நீங்க ஒரு கவியை எழுதுங்க, இந்த எழுதுற சொல்றேன், தமிழ்ல எழுதி நபியை புகழ்ந்து 4 பேரை உட்கார வச்சு நல்லா படிச்சு இன்பமா எடுங்க. எழுதி இருக்கிற ஆளுகளை பத்தி குறை சொல்லாதீங்க. அவங்க ஓதிட்டு போறாங்க, நன்மையுடைய அடிப்படையில் ஓதுறாங்க, நபியை புகழ்ந்துதான் ஓதுறாங்க. அது நமக்கு விளங்கினாலும் விளங்காட்டியும் நபியுடைய புகழ் இருக்கிறதுனால அதை ஏத்துக்கிறதுல தவறு ஒண்ணும் இல்லை. அடையமா எல்லா கேள்விக்கும் ஏறத்தாழ அது பதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சில கேள்விகள் இருந்துருச்சு. 15 நிமிஷம் இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் அதை சுருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஃபிகு நூலில் துருல் முக்தாரை பற்றி எழுதி அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஃபிகு நூல் துருல் முக்தாரில் ஃபர்ஸ்ட் பார்ட் பேஜ் நம்பர் 11 நான் இதை நபி அவர்கள் முன்பும் உமர் அபூபக்கர் முன்னிலையிலும் தான் தொகுத்தேன் என்று அதன் ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு. நபி அவர்கள் இறந்து 1015வது வருடங்களுக்கு பிறகு தொகுக்கப்பட்டவும் பிறகும் கூறுகிறார். இந்த ஃபிகு தேவையா, பொய் தேவையா? துர்ருல் முக்தார் இமாம் ஹனபி எழுதியதா? ஹனபி இமாம் 1071 ஹிஜ்ரத்தில் வாழ்ந்தாரா? அவருக்கு என்னமோ கடுப்பு, அதனால வருந்துதல் இருக்கிறார். அவர் சொல்ல வந்தது என்னன்னா, துர்ருல் முக்தார்காரரு தன்னுடைய முதலாவது பாகத்தில் 17வது 11 தெரியல அவர் எழுதியிருக்கிறது. 17வது பக்கத்தில் இந்த துர்ருல் முக்தார நபி அபூபக்கர் உமருக்கு முன்னால நான் தொகுத்தேன்னு எழுதியிருக்கிறாராம். நபி வாழ்ந்த காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு பிறகு அல்லது 800 வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்தவர் இவர். நபிக்கு முன்னாலே எழுதியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நூலை போய் நீங்க கேட்குறீங்களே, இப்படி போய் சொல்றால நீங்க நம்பலாமான்னு கடுப்புல கேட்கிறாரு. நான் அந்த சகோதரருக்கு சொல்றேன், அந்த தயவு செய்து அந்த நூலை எடுத்து திரும்ப ஒரு தடவை பாருங்க. இப்படி ஒரு வாசகமே இங்க இல்லை. இப்படியே தான் அந்த ஆளு எழுதி வச்சதை பார்த்து பார்த்து பொய்யையும் புரட்டையுமே சொல்லி பழக்கப்பட்டதுனால முன்பின் பார்க்காம அதனுடைய பாகங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்படி இந்த பாகத்தில் இந்த மாதிரி எழுதினதாக நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வச்சு நான் தொகுத்து கொடுத்தேன்னு அவர் சொல்லியிருந்தா நிச்சயமா முதலாவது அந்த கிதாபை எடுத்து நான் வெளியே போட்டுறேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கொண்டாந்து காட்டுங்க. நான் துர்ருல் முக்தாருடைய முதல் பாகத்தை
நான் ஓதலாம் முத்தாலா பண்ணியிருக்கிறேன், எடுத்து பார்த்துருக்கிறேன். இப்படி ஒரு கருத்து அங்கே இல்லை, ஏதோ வேறொரு கருத்து இருக்கணும். அவர் அர்த்தத்தை அனர்த்தமாக்கி இந்த மாதிரி எழுதி இருக்கிறார். அப்படி ஒரு நிலையே இல்லை. அதனால அந்த மாதிரி கருத்து அங்கே இல்லவும் இல்லை. நீங்க எடுத்து வேண்டாம் பாருங்க, இருந்தா என்று கொண்டாந்து காட்டுங்க. இன்ஷா அல்லா, சும்மா இன்ஷா அல்லா. காலையில தான் நான் போவேன். ஒருத்தர் கேட்கிறார், இஸ்லாத்தில் தர்கா வழிபாடு, கந்தூரி, உருசு கொண்டாடுவது கூடுமா? இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களா? தங்கள்மார்கள் யார்? அவர்களை வழிபட்டு பின்பற்றலாமா? ரமதான் மாதம் தராவிய தொழுகை ரக்காத்து 11 ரக்காத்துக்கள் என்று நபி அவர்கள் கூறினார்களா? இல்லை 20 ரக்காத்துக்கள் வித்ரு 23 என்று சொன்னார்களா? ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சகோதரர்களே, தர்காக்கள், உருசு, இது போன்றவைகளை இதை தர்கா வழிபாடுன்னு சொல்றது இருக்குதே, மூமின்கள் மீது சொல்லப்படக்கூடிய மிக அசிங்கமான குற்றச்சாட்டு. எந்த தர்காவில் போற ஆளை கூப்பிட்டு அந்த அவுலியாவுக்கு வழிபாடுன்னு சொன்னா இபாதத்துக்கு சொல்றது. வழிபாடு என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இபாதத்து, வணக்கம் என்பது அர்த்தம். யாராவது போய் அந்த அவுலியாவுடைய பேர் பாபா காசிம் வலியுல்லா, நான் கூட மத்தியானம் போயிருந்தேன், துவா ஓதுனாங்க, நானும் துவா செய்தேன். இதுக்கு பேர் அந்த தர்காவை வணங்கணும்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல ஒன்று நிச்சயமா பிடிப்போம். எங்க மேல சிறுக்குடைய குற்றச்சாட்டு, இது பயங்கரமான குற்றச்சாட்டு. வேற என்னத்தை சொல்லி திட்டிருந்தாலும் பொறுத்துக்கிறலாம். ஒரு பெரியார் இறந்துடுறாரு, அவர் அடங்கி இருக்கிறாங்க, அவங்கள போய் சந்திக்கிறதோ, அவங்க பக்கத்தில் இருந்து அவங்களுக்காக வேண்டி சிலதை ஓதி ஈசால் சவாபு செய்து அவர்களை காரணமாக்கி வசீலாவாக்கி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறது, இதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அறியாதவன் தெரியாதவன் போய் ஏடா கூடமா நடந்தா அதை காரணமாக்கி மற்றவங்க மேல குற்றம் சொல்லாதீங்க. பொதுப்படையான சட்டம் சொல்லக்கூடாது. தர்காவுடைய வழிபாடுங்க கூடிய வார்த்தையை முதல் மாத்துங்க. ஒருத்தர் போர்வையே போத்துறாரு தர்காவுக்கு, அதுல சிறுக்கு என்ன வந்துச்சு கேட்கிறேன். உனக்கு பிடிக்கல போயிருப்பா. இப்ப அஜர்த்துமாருக்கு பேச வர்றாங்க, அரசியல்வாதி வர்றான், சால்வ போத்துறான். எதுக்கு போத்துற? குளிர்ந்து போத்துனியா? எதுக்கு போத்துற? மரியாதைக்கு போத்துற. ஆனா அந்த மரியாதை நிமித்தமா அவங்க போர்வையை போடுறாங்க. உன்னுடைய பார்வையில் அது அனாச்சாரமா தெரியுதா, அல்ல தேவையில்லாம தெரியுதா, இஸ்ராஃபா தெரியுதா, வீண் செலவா தெரியுதா, செஞ்சுட்டு போ, நீ ஒதுக்கிட்டு போ. அவங்க செய்யக்கூடியவங்களுடைய பார்வையில் ஒரு கண்ணியம், ஒரு கௌரவம், அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை. அவங்க இறந்து போயிட்டாலும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களும் பெரியவர்களை மதிக்க தெரியாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெரியவர் இருந்தாலும் மதிக்கணும், இறந்தாலும் மதிக்கணும், அடங்கி இருந்தாலும் மதிக்கணும். அவருடைய மதிப்புடைய வழிமுறை மாறுபடலாம். சில பேர் குனிஞ்சு நிமிரலாம், சில பேர் அதுக்கு போர்வையை போத்தலாம், சில பேர் பூவை போத்தலாம், சில பேர் கொடியை ஏற்றலாம், வேற என்னமோ செய்யறான். அது ஒரு மரியாதை நிமித்தமா செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு தப்பறுத்த வச்சு, வழிபாடுன்னு வச்சு, இபாதத்துன்னு வச்சு அவனை முஷ்ரிக்குன்னு ஆக்கி எவனாலும் சொல்லு, பாபா காசிமுக்கு போய் சஜ்தா செய்யன்னு சொல்லு. அந்த ரஹ்மத்துல்லாஹ்வுக்காண்டி அவங்க போய் இபாதத்து பண்ண இல்லையே. ஈசால சவாபை மறுக்கிறதுக்கு என்ன உனக்கு உடன்பாடு இருக்குது? செத்தவன் மேல எத்தனை வண்டி ஏறினா என்னங்கிறது ஓ அபிப்பிராயமா இருக்கலாம். எங்க முன்னோர்கள் மௌத்தானாலும் அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. அவங்க நாங்க சொல்றத கேட்கிறாங்க, நாங்க படிக்கிறத செவிமடுக்கிறாங்க. நீங்க சொன்னதுன்னா 1000 ஹஜ்ரத்னு கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்பதான் அந்த கம்ப்யூட்டர்ல எடுத்து பார்த்தேன், ஒரு 10-11 ஹதீஸ்கள் இங்கிருந்து கிடைச்சு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, எந்த மூமினுக்கு பக்கத்தில் இன்னொரு மூமின் கடந்து சென்றால் அந்த மூமின் அறிந்தவனாக இருந்தால் இவன் கடந்து செல்வதை அறிகிறான். இவன் சலாம் சொன்னால் இன்ன தெரிஞ்சவன் சலாம் சொல்லுகிறான் என்று தெரிந்து சலாம் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகோதரர்களே, அந்த ஹதீஸ் கூட அந்த இதை எடுங்க, இங்க இருக்குதா? ஏன்னா இப்ப எல்லா பக்கமும் அதை அதிகமா பேச வந்துட்டதுனால இதுலயே வச்சேன்.
அதில் இந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க. ஹதீஸுடைய வாசகத்தை படிக்கிறேன். ரெஃபரன்ஸ் என்கிட்ட இருக்குது, ஏராளமான கிதாபுகள் இருக்குது. இமாம் இப்னு அப்துல் பர் தன்னுடைய அல்-இஸ்தித்கார்ங்கிற கிதாபுல 1வது பாகம் 185வது பக்கத்துல பிரபலமான ஹதீசுகளா வல்லுனர், ஹதீஸுடைய ஞானி, இத்தனை பேரும் இமாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதே ரிவாயத்து பல இடங்கள்ல இடம் பெற்றிருக்குது. எல்லாத்தையோட உன்னுடைய குருவா நினைக்கக்கூடிய இப்னு தைமியா எழுதியிருக்கிறார். இப்னு தைமியா எழுதியிருக்கிறார். மஜ்மூல் ஃபத்தாவுல இப்பதான் பார்த்தேன் நான், இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இதை போட்டனே. மஜ்மூல் ஃபத்தாவுல இப்னு தைமியாவும் இந்த ரிவாயத்தை எடுத்து எழுதுறார். எழுதிட்டு உறுதிப்படுத்துறார். உனக்கு தைரியம் இருந்தா போய் அரேபியாவில் சொல்லு. நீங்க இந்த வாழ்க்கை வள்ளம் பேசுறீல, அங்க ஷேக் ஜாயிதுக்கு ஓதிக்கிட்டு இருக்கிறான், போய் சொல்லி பாரு. நீங்க வேலை போயிரு உடனே, அங்கே சொல்ல மாட்டானுங்க. என்னடா இங்க சார் சவாபு, அங்க மட்டும் கூடும். சகோதரர்களே, அல்ல, நம்ம மௌத்தாயிட்டாலும் இறந்து போனதற்கு பிறகு கபரிலே அடக்கப்பட்டு விட்டால் அவருக்கும் ரூஹுக்கும் கனெக்ஷன் கொடுக்கப்படுது. அல்லது ரூஹுடைய போக்குவரத்து இருக்குது. அங்களுடைய நிலைகளை புரிய முடியாது. கபருடைய வாழ்க்கையுடைய நிலை நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது. கியாமத்தும் ஹஷரும் மஹ்ஷரும் இது கைபு, அறிவை கொண்டு புரிய முடியாது. அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை ரசூலுல்லாஹ் விலைக்கு கொடுத்ததை வேண்டாம் வழங்கலாமே தவிர, இன்னைக்கு ஆயத்தை நான் கூட இந்த இதுல பார்த்தேன், அவங்க நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. அவங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எதுக்கோ சொன்ன ஆயத்தை எங்கேயோ கொண்டாந்து போட்டு சிலைகளுக்கு சொன்னப்பட்ட ஆயத்து. நீ கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க, உன்னை பார்த்தாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. சிலைகளுக்கு அல்லாஹ் சொன்னதை நம்முடைய மர்ஹூமீன்களுக்கு, வலிமார்களுக்கு, அவுலியாக்களுக்கு, நபிமார்களுக்கு சொல்லி காட்டுறான். இப்ப இதை என்ன கபோதித்தனம் சொல்லாம என்ன சொல்றது? ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ளத் தெளிவாக சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال ما من رجل يمر بقبر اخيه المؤمن كان يعرفه فيسلم عليه الا عرفه ورد عليه السلام. அல்லாஹு அக்பர். எந்த ஒரு மூமினும் இன்னொரு இறந்து போன மூமினுடைய கபருக்கு பக்கத்திலே கடந்து செல்வானேயானால், இவன் வாழ்க்கையில வாழக்கூடிய நேரத்தில் அறிமுகமான நபராக இருப்பானேயானால், கடந்து போகவனையும் அவர்கள் அறிகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய சலாத்திற்கு திரும்பவும் பதில் சொல்லுகிறார்கள். அட, யாரு சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. யாரை பார்த்து சொல்ற? கேட்க மாட்டாங்கட்டு. அட, புகாரில ஹதீஸ் இல்லையா? அடக்கி முடிஞ்சு திரும்ப போகும்போது அந்த ரூஹுடைய கனெக்ஷன் கிடைக்குது. யஸ்மஊன கர்அனி ஆலிஹிம், திரும்ப போகக்கூடியவுடைய செருப்புடைய சர்ருங்கக்கூடிய சத்தத்தையும் அந்த மர்ஹூம் கேக்குது, மௌத்தா கேக்குறாங்க. அட, நபியப்போட நீ நம்ப தெரிஞ்சாலும் போலப்பா, நபியோட நீ ஷிர்கத்தை விட்டு பாதுகாத்த ஆளுப்பா. யாரை பத்தி சொல்றது? மௌத்தாக்களை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. மர்ஹூமின்களுக்கு ஒரு பொருளே இல்லைன்னு சகோதரர்களே. அப்ப இது ஹதீஸ் இல்லைன்னு சொல்லு. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. அப்ப நீ சொல்ற ஹதீஸ் தான் ஹதீஸா? அப்ப இத்தனை இமாம்கள் இது ஹதீஸ்னு சொல்லி இருக்கிறாங்களா? அதுக்கு என்ன சொல்றது? அதனால நம்ம நின்று ஓதுறோம், நம்ம கேட்கிறாங்க. எத்தனை ஹதீஸ காட்டட்டும், எத்தனை ஹதீஸ காட்டட்டும். நான் ஒண்ணு ஓமானமா வச்சிருக்கேன், கட்டே வச்சிருக்கிறேன், அது சம்பந்தப்பட்ட ஹதீஸுடைய. இப்ப இறந்து போனவங்களுக்கு பிறகு நமக்கு தொடர்பு இல்லைன்னு ஆக்கிப்பட்டாங்க. அவங்க அப்பா, வாப்பா, உமா அவங்களை பெத்தெடுத்ததுக்கு கொடுமை. அவன் தாய் தகப்பனை என்னமோ ஆக்கி வச்சுட்டாங்க. எங்க முன்னோர்கள் அப்படி அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க மூமின்கள், நிச்சயமாக ஈமான்தாரிகள். அவர்கள் நல்ல நிலையில இருக்கிறாங்க. எங்களுக்கு அல்லாஹ் நசீப கொடுத்தான். அவங்களுக்கு போய் ஓதி, அவங்களுக்கு சலாம் சொல்லி, அவங்களுக்கு சொல்லக்கூடிய. என் மகன் ஒருத்தன் இறந்துட்டான், இடையில ஆக்சிடென்ட்ல இறந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த கடந்து போகும் போதெல்லாம் அங்க நின்று சலாம் சொல்லி, அந்த மகனுக்கும் துவா செய்து, அந்த மகனை சார்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஈமானுடைய நிலையில இங்க யாரெல்லாம் அடங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் உங்களுடைய சோபாழ்வை கொடு, பாவங்களை மன்னி கேட்டுட்டு போறோம். இது நாங்க செய்த புண்ணியம், எங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம், அல்லாஹ் கொடுத்த அருள் இது. நீ போ, செத்தவன் வண்டியில எத்தனை பேர் ஏறினா என்ன கொண்டு போட்டு முடிச்சு கதையை கழிக்க. ஒழுக்க குறைவுக்கு கிடைத்த மிகப்பெரிய இது ஒரு தண்டனை. இது அந்த கூட்டத்துக்கு, தானும் தன்னுடைய முன்னோர்களை ஒதுக்கி வாழக்கூடிய அந்த கூட்ட சகோதரர்களே. ஆகையினால வலிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க
நிச்சயமாக ரூஹுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. வரக்கூடியவங்க சொல்லக்கூடியவங்க சொல்லுகளை சலாம் சொன்னா அது தெரிஞ்சு பதில் சொல்றாங்க. கான யரிஃபுஹு வ யுஸல்லிமு அலைஹி, அரபி தெரிஞ்சிருக்கு, மதனி, அதனால நான் திரும்ப படிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அரபியில படிக்கிறேன். عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال ما من رجل يمر بقبر أخيه المؤمن كان يعرفه فيسلم عليه إلا عرفه ورد عليه السلام. ويروى هذا من حديث أبي هريرة مرفوعا قال فإن لم يعرفه وسلم عليه رد عليه السلام. தெரிஞ்சவன் சலாம் சொன்னா என் வாப்பா வந்து சலாம் சொல்றான்னு தெரிஞ்சு பதில் சொல்றான் மகன். தெரிஞ்சவன் சலாம் சொன்னா என் மகன் வந்து சலாம் சொல்றான்னு தெரிஞ்சு பதில் சொல்றாரு உள்ள இருக்கிற வாப்பா. சலாம் சொன்னவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா, உம்மாவா இருந்தா, என் புள்ள எனக்கு சலாம் சொல்லுதுன்னு தெரிஞ்சு பதில் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னாருன்னு தெரியாது, அந்நிய ஒருத்தன் கடந்து சலாம் சொன்னா இன்னாருன்னு தெரியாத நிலையில அந்த சலாமுக்கு பதில் சொல்றாங்க. எப்படி ஊர்ல யாரும் தெரியாது, அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு சொல்றாரு, நம்ம அலைக்கும் சலாம்னு சொல்றோமா இல்லையா? அது போன்று தெரியாதவர்கள் சலாம் சொன்னால் இன்னாருன்னு தெரியாதவர்கள் நிலையில சலாம் சொல்லுவாங்க. தெரிஞ்சவர்கள் சலாம் சொன்னால் ஏன் சொந்தக்காரன், ஏன் தகப்பன், ஏன் தாய், என்னுடைய மகன், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய மாணவன், என்னுடைய ஆசிரியன் என்று தெரிஞ்சு அந்த சலாமுக்கு பதில் கொடுப்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகையினால கண்டிப்பா நம்ம ஓதுறதுக்கு பலன் இருக்குது என்பதை தெரிவித்து நீண்ட நெடிய நேரம் உங்களை காக்க வச்சுட்டேன். மணியும் 10 ஆயிருச்சுது. அடுத்தும் ரொம்ப தூரத்தில் போக வேண்டியவங்களும் இருப்பாங்க. ஆகையினால இந்த அளவிற்கு தெளிவு சொல்லுவதற்கு, விளக்கம் சொல்வதற்கு வாய்ப்பளித்த எல்லா வல்ல அல்லாஹுவை நான் போற்றி புகழ்ந்து, அதுக்கு அடுத்ததுக்கு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன், நான் சொன்ன வார்த்தையை, நான் மனுஷன்தான், தவறுகள் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தவறுகளை சரிப்படுத்தும் விதமாக நீங்கள் எனக்கு ஆதாரத்தை காட்டி முறைப்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தவறை நான் திருத்திக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் ஈருலகிலையும் வெற்றிகரமான வாழ்வை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். துஆ இருக்குது, துஆ முடிஞ்சோன்னா போகுமாறு கேட்டுக்கிறோம். இப்பொழுது நம்முடைய இவ்வளோ நேரம் சிறப்பாக இருந்து பயான் செய்த கண்ணியத்திற்குரிய சைஃபுதீன் ஹஸ்ரத் அவர்களுக்கு நம்முடைய ஃபஸல் ஹஸ்ரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கவனிப்பார். நாரை தக்பீர். இப்பொழுது நம்முடைய ஹதீப் சாஹிப் அவர்களுக்கு சைஃபுதீன் ஹஸ்ரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்திருக்கும் சகோதரர்கள் அனைவரும் சென்று விடாமல் ஒரு 10 நிமிஷம் இருக்கும்படியாக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நான் இங்கு ஒரு புதைந்து கிடக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நமக்கும் ஹஜ்ரத்துக்கும் ஒரு சில நாட்களுடைய தொடர்பாக நாம் எண்ணியிருக்கின்றோம். அது அப்படி அல்ல. கிட்டத்தட்ட 10-20 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கோட்டாருக்கும் ஹஜ்ரத்துக்கும் தொடர்பு உண்டு. எப்படி என்றால் 1993 எனது மகன் அவர்களுடைய மதரசாவில் பாடங்கள் கற்றுக்கொள்வதற்காக சென்றிருந்தான். அப்போ 1993 இன்னைக்கு கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அதுல இருந்து நமக்கு அவன் இங்க பிறந்தவன், கோட்டாரில் பிறந்தவன். அவர்கள் பாடம் கற்றான், அவர்களுடைய மாணவனாக இருந்தான்.
இதைத்தான் நமக்கு உங்களுக்கெல்லாம் நேற்று முந்தா நேரம் அவங்களுடைய ஒரு உறவு நம்ம நினைச்சிருக்கிறோம். அல்ல, 1993 இருந்து அவர்களுடைய தொடர்பு நம்ம கோட்டாத்தூருக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம சுன்னத் ஜமாத்தினுடைய சார்பாகவும் அவர்களுடைய பழைய மாணவருடைய சார்பாகவும் எனது சார்பாகவும் அதற்கு அவர்களுக்கு நம்மளுடைய கத்தீப் அவர்கள் இந்த பொன்னாடையை போற்றுவார்கள். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை நடைபெறும். الحمد لله رب العالمين حمدا يعفي نعمه يا كافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى اله واصحابه سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وايمانك واسلامك ومحبتك وشوقك ولقائك يا الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنة يا رب العالمين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهم كما ربونا صغارا. وصل يا ربي على النبي المصطفى محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم. أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قد يا وجه السرور. أنت شمس أنت بدر أنت نور فوق نور. أنت إكسير وغالي أنت مصباح الصدور. يا حبيبي يا محمد يا عروس الحفيقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين. مضى وجهك يسعى يا كريم الوالدين. حوضك صافي المبارك وردنا يوم النشور. أنت غفار الخطايا والذنوب الموبقات. أنت ستار المساوي ومقيل العثرات. يا ولي الحسنات يا رفيع الدرجات. كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئات. علم السر واغفر مستجيب الدعوات. ربي ارحمنا جميعا
بجميع صالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم.